பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. பிரியமானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய அருள்நாதர் என்ன செய்கிறார் பாருங்கள். நம்ம நல்லா கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு சுகமான வட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருப்போம். அந்த வட்டத்தை விட்டு நம்மை வெளியே கொண்டு வருவார். நம்ம சுகமாய் தங்கி இருக்கிற காலத்தில் நம்மை அந்த சுகமான அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வருவார். சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஏன்னா நம்மளை உருவாக்கும்படியாய், நம்மை பொன்னாக புடமிட்டு உருவாக்குறதுக்காக, நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன், நாம் வாழ்ந்து சுகித்திருக்கிற அந்த நல்ல அமைதியான சூழ்நிலையிலிருந்து சில காலங்கள் வெளியே கொண்டு வருவாரா பிரியமானவர்களே. ஆனால் வெளியே கொண்டு வந்து நம்மை அழிச்சு போட்டுருவாரா? கிடையாது. அந்த வெளியே நம்ம தங்கி இருக்கிற நாட்களில், நாம் சில கஷ்டங்களுக்கு உட்படுகிற அந்த நாட்களில் அவர் நம் கூடவே இருப்பார். அதுதான் முக்கியமான காரியம். அவர் நம் கூடவே இருந்து நம்மை காப்பார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார், நம்மை தாங்குவார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். கடன்னா என்னன்னே தெரியாத ஒரு ஐஸ்வர்யம் உள்ள குடும்பத்தில் நான் பிறந்தேன், வாழ்க்கைப்பட்டேன். ஆனால் நான் ஊழியத்துக்கு ஆசையோடு ஓடி வந்த பிறகு உண்மையிலே கடனுக்கு உட்பட்டேன். அப்படின்னு என்னால் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா என் தேவன் என்னை பொன்னாக உருவாக்கி கொண்டிருந்தாருங்கிறத நான் நன்கு அறிந்திருக்கிறேன். நான் கடனுக்கு உட்படலைன்னா நிச்சயமா இந்த உலகத்தின் கஷ்டங்களை நான் முற்றிலும் அறிந்திருக்க முடியாது. ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் நான் இருக்கவே முடியாதுங்க. என் தேவன் அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா அமைதியான அந்த சூழல், நல்ல ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலிருந்து வெளியே சற்று கொண்டு வந்ததின் நிமித்தம் அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். இந்த உலகம் எப்படின்னு சொல்லி என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது பிரியமானவர்களே. ஆனால் அந்த நாட்களில் எல்லாம் ஒரு சாட்சி சொல்ல என்னால் முடியும். என் தேவன் என்னோடு இருந்தார், என் கூடவே இருந்தாருங்க. என்னை சுமந்தார், என்னோடு பேசினார், எனக்கு தரிசனமானார், என்னை நடத்தினார், என்னை காப்பாற்றின விதங்களை நான் பார்த்தேன். இறுதியாய் விடுதலையும் கொடுத்ததை நான் பார்த்தேன். இன்னைக்கும் அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளில் அவர் என்னை தப்புவிக்கிறதையும் எனக்காக யுத்தம் பண்ணுகிறதையும் நான் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நம்ம அப்பாவுடைய அன்பை ருசிக்கணும்னா சில நேரம் நம்ம வெளியே கொண்டு வரப்படுவோம். எங்கேருந்து? உங்கள் குடும்பத்திலேருந்து கூட சில நேரம் வெளியே நிற்பீங்க. ஏதோ ஒரு நல்ல சூழல் அது கூட மாறி போனது போல தோன்றும். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்க. நம் தேவன் நம்மை நிச்சயமாய் 100க்கு 100 விடுதலையாக்கி சாட்சியாய் நிறுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகர், ஆவியான அன்பு தெய்வம், அப்பா, எங்களை நீர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர்னு பார்த்தோம்ப்பா. ராஜா, கைவிடாத நேசர், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து நிரந்தரமாய் எங்களை விடுதலையாக்கும்படி, தப்புவிக்கும்படி, காப்பாற்றும்படி, சுகப்படுத்தும்படி உம்மை வருந்தி அழைக்கிறோம். கைவிடாத நேசரே, என் ஜனங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.